ஹாய் கிட்ஸ், இன்றைக்கு நாம பேராசையால் உயிரிழந்த கொக்கு என்கிற ஒரு குட்டி கதையைத்தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வசந்தபுரம் என்றொரு ஊர் இருந்தது. அழகிய வனாந்தரமும் நீர்நிலைகளும் இருக்கும் அந்த ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அதில் ஒரு கொக்கு தினசரி மீன் பிடித்து உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தது. தினசரி அதிக நேரம் காத்திருந்து மீனை போராடி பிடிப்பதால் கொக்கு சலிப்புற்றிருந்தது. ஒரு நாள் கொக்கின் மூளையில் ஒரு யோசனை தோன்றியது. இந்த மீன்களை அவைகளின் சம்மதத்தோடே நாம் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் தின்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்தது. அதற்கு ஒரு வஞ்சகமான திட்டமும் தயாரித்தது. ஒரு நாள் கொக்கு வருத்தமுடன் ஒற்றை காலில் கொண்டிருந்தது. நின்று துள்ளிக் கொண்டிருந்த நடிருந்த மீன்களில் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது. கொக்கு நம்மை பார்த்தவுடன் கவ்விக்கொள்ளுமே, சும்மா விடாதே, ஆனால் இது செயலற்று நிற்கின்றதே, என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறே அதன் முன் வந்தது. என்ன கொக்காரே, உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது. அதற்கு கொக்கு கூறிற்று, நான் மீனை கொத்தித் தின்பவன்தான், ஆனாலும் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது. மனசு சரியில்லையா? ஏன் என்றது மீன். அதை ஏன் கேட்கிறாய் என்று அலற்றியது கொக்கு. பரவாயில்லை, சொல்லுங்களேன் என்றது மீன். சொன்னால் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்றது கொக்கு. சொன்னால்தான் தெரியும் என்றது மீன். வற்புறுத்தி கேட்பதால் சொல்கிறேன். இப்போது இங்கே ஒரு மீனவன் வரப்போகிறான் என்று இழுத்தது கொக்கு. வரட்டுமே என்றது மீன். என்ன வரட்டுமே? உங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்துச் சென்றுவிடப் போகிறான் என்றது கொக்கு. இதை கேட்ட மீன்கள் அனைத்தும் அதிர்ச்சியடைந்தன. அவை தங்களை காப்பாற்றுமாறு கொக்கிடமே வேண்டின. ஆனால் கொக்கு, நான் என்ன செய்வேன்? என்னால் மீனவனோடு சண்டை போட முடியாது. கிழவன் நான். வேண்டுமானால் உங்களை இக்குளத்திலிருந்து வேறொரு குளத்துக்கு கொண்டு போகிறேன். அதனால் எனக்கும் நல்ல பெயர் வரும், நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்றது கொக்கு மிகவும் இரக்கம் கசிய. மீன்களெல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின. எங்கள் உயிரை காக்க நீங்களே உதவி செய்கிறேன் என்கிறீர்கள், அதன்படியே செய்யுங்கள் என்றன. மீன்களெல்லாம் ஒருமித்த குரலில். நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்தில் இருக்கின்ற மீன்களையெல்லாம் கௌவிக் கொண்டு போய் ஒவ்வொன்றாக ஒரு பாறையின் மீது வைத்து தின்று தீர்த்தது கொக்கு. குளத்திலிருந்த நண்டு ஒன்று இதை பார்த்து கொண்டே இருந்தது. அதற்கும் வேறு குளத்திற்குச் செல்ல உள்ளுக்குள் ஆசை சுரந்தது. அந்த நண்டு கொக்கிடம் வந்து, வயோதிக கொக்கே, இந்த மீன்களையெல்லாம் எங்கே கொண்டு போகிறீர்களோ அங்கேயே என்னையும் கொண்டு போங்கள், என்னையும் மீனவனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது. நண்டு கெஞ்சுவதை பார்த்த கொக்கு அதன் மேல் இறக்கப்பட்டு நண்டையும் காவுவிக் கொண்டு பறந்தது. பறக்கும்போது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடப்பதை கண்டது நண்டு. அதை பார்த்த நண்டுக்கு ஒரே அதிர்ச்சி. வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகம் சட்டென்று நண்டுக்கு புரிந்துவிட்டது. தன் நிலையும் அப்படித்தானா என்று நண்டு பயப்படத் துவங்கியது. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் அதற்கு மூளை வேலை செய்தது. கொக்காரே, நீங்கள் என்மேல் இரக்கப்பட்டு என்னை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். ஆனால் அங்கே என் உறவினர்கள் பலர். வரப்போகும் ஆபத்து தெரியாமல் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் விஷயத்தை அவர்களிடம் சொல்லி அவர்களையும் உங்களுடன் வர தயார் செய்வேன் என்றது நண்டு. கொக்குக்கு ஒரே சந்தோஷம். இன்னும் நிறைய நண்டுகள் கிடைக்கப் போவதை நினைத்து மகிழ்ச்சியடைந்து கொக்கு, அப்படியா, இன்னும் இருக்கிறதா நண்டுகள் என்று கேட்டுக்கொண்டே பழைய குளத்திற்கு மீண்டும் நண்டை கொண்டு போனது கொக்கு. குளத்துக்கு நேராக வரும்போது அதுவரை அமைதியாக இருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தை 2 துண்டாக்கிவிட்டு குளத்து நீரில் வீழ்ந்து உயிர் பிழைத்துக் கொண்டது. குளத்தில் மிச்சம் இருந்த மீன்களும் உயிர் பிழைத்துக் கொண்டன. பாடம்: மீனை தின்பதுதான் கொக்கின் குணமே என்னும் போது கொக்கு மீன்களை காப்பாற்றுவதாகச் சொன்னதை மீன்கள் நம்பியிருக்கக் கூடாது. வஞ்சக மனதால் உதவி செய்தாலும் அது அபாயத்தில் முடியும் ஆபத்துண்டு. எனவே ஒருவரை நம்பும் முன்பாக அவரது இயல்பான குணத்தை நன்கறிந்தே நம்புதல் வேண்டும்.